புதுச்சேரி பள்ளியில் பாலியல் சீண்டலில் ஈடுபட்ட ஆசிரியர் மீது நடவடிக்கை எடுக்க கோரி பொதுமக்கள் சாலை மறியல் போராட்டம். 7 மணி நேரத்திற்கு மேலாக நீடித்த போராட்டத்தால் போக்குவரத்து பாதிப்பு. மத்திய பட்ஜெட்டில் தமிழகத்தை முழுவதுமாக புறக்கணித்திருப்பதாக முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அறிக்கை. மத்திய அரசின் புள்ளி விவரங்களில் தமிழ்நாடு சிறப்பாக செயல்படுவதாக இருந்தாலும் நிதி தருவதற்கு முரண்டு பிடிப்பதாக குற்றச்சாட்டு. புதுச்சேரி மாணவிக்கு பாலியல் தொல்லை கொடுத்த வழக்கில் ஆசிரியர் போக்சோ சட்டத்தின் கீழ் கைது. ஆசிரியர் மீது மேலும் சில பிரிவுகளில் வழக்கு பதிவு செய்ய தவளக்குப்பம் போலீசார் நடவடிக்கை. பிரயாக்ராஜ் மகா கும்பமேளாவில் திரிவேணி சங்கமத்தில் 50 கோடி பக்தர்கள் புனித நீராடி உள்ளதாக உத்தரப்பிரதேச அரசு தகவல். இம்மாதம் 26ஆம் தேதியுடன் மகா கும்பமேளா நிகழ்வு நிறைவடையுள்ள நிலையில் பக்தர்கள் வருகை அதிகரிப்பு. தங்கம் சவரனுக்கு 800 ரூபாய் குறைந்து 63,120 ரூபாய்க்கு விற்பனை. கிராமுக்கு 100 ரூபாய் குறைந்து 7,890 ரூபாய்க்கு விற்பனை. உத்தரப்பிரதேசத்தில் கார் மீது பேருந்து மோதி விபத்து. மகா கும்பமேளாவில் கலந்து கொள்வதற்காக சென்ற நிலையில் 10 பேர் உயிரிழந்த சோகம். உத்தரப்பிரதேசத்தில் சாலை விபத்தில் உயிரிழந்தவர்களுக்கு ஜனாதிபதி திரௌபதி முர்மு இரங்கல். சாலை விபத்தில் பலர் இறந்த செய்தி மிகவும் வருத்தம் அளிப்பதாகவும் எக்ஸ் தளத்தில் பதிவு. நாடாளுமன்றத்தில் தாக்கல் செய்யப்பட்ட வருமான வரி புதிய மசோதாவை ஆய்வு செய்ய 31 எம்பிக்கள் கொண்ட குழு அமைப்பு. குழுவுக்கு தலைவராக ஒடிசாவின் மூத்த எம்பி பைஜெயந்த் பாண்டா செயல்படுவார் என்று மக்களவை சபாநாயகர் அறிவிப்பு. ஆட்சிக்கு வந்த 4 ஆண்டுகளில் உதயநிதி ஸ்டாலினை துணை முதலமைச்சராக ஆக்கியதே திமுகவின் சாதனை என செல்லூர் ராஜு விமர்சனம். முதலீட்டை ஈர்ப்பதாக கூறி வெளிநாட்டிற்கு சென்ற முதலமைச்சர் சைக்கிள் ஓட்டிவிட்டு நாடு திரும்பியதாகவும் மதுரையில் நடைபெற்ற திண்ணை பிரச்சாரத்தில் பேச்சு. உதயநிதி துணை முதலமைச்சர் அவர்கிட்ட கேட்கிறேன், நீங்க இனி ஆட்சிக்கு வந்தா இல்ல கட்சி ஆட்சிக்கு வந்தா நீங்க தேர்தலில் போட்டிடுவீங்களா? கட்சியில வந்து என்னங்க நீங்க எந்த கட்சியில தியாகம் பண்ணாம இருக்காங்க? எப்படி பேசுறாங்க? அவங்க குடும்பத்துக்கு வந்த காலப்பா, அவங்க குடும்பத்துக்கு வந்ததே அது. இதைத்தான் துறைமுறையும் சிரிக்காம பேசிக்கிட்டு இத்தனை அவர் உள்ள அடைக்கிறார். அவர் சொல்றாரு, அவர் உதயநிதி சொல்றாரு, நீங்க புது வாழ்க்கையில சினிமா நடிகரா இருக்கீங்க, நாளைக்கு நீங்க அரசியல வருவீங்களா? நானா வரவே மாட்டேன். கட்சியில எந்த பொறுப்பும் என்னை காட்டிலும் தியாகிகள் இருக்காங்க. கிருஷ்ணகிரியில் ஆடுகளுக்கு இலைத்தலை அறுக்கச் சென்றபோது ஏற்பட்ட தகராறில் அரிவாளால் ஒருவருக்கொருவர் மாறி மாறி வெட்டி கொண்ட நபர்கள். இருவரும் தலையில் பலத்த காயத்துடன் ஓசூர் அரசு மருத்துவமனையில் அனுமதி. வேலூரில் கணவன் இறந்த நினைவு நாளிலேயே மனைவி தூக்கிட்டு தற்கொலை. இறுதி சடங்கில் பெண்ணை எரிப்பதா இல்லை புதைப்பதா என்று இரு தரப்பினரிடையே மோதல். தைப்பூசத்தை முன்னிட்டு வருகை தந்த பக்தர்களால் நிரம்பிய பழனி தண்டாயுதபாணி சுவாமி திருக்கோயிலின் உண்டியல்கள் ரூபாய் 3.30 கோடி காணிக்கையாக கிடைக்கப்பெற்றது. நீலகிரியில் குடியிருப்பு பகுதிக்குள் புகுந்து வளர்ப்பு நாயை கவ்வி சென்ற சிறுத்தை. வளர்ப்பு பிராணிகளை வேட்டையாடும் சிறுத்தையை கூண்டு வைத்து பிடிக்க அப்பகுதி மக்கள் கோரிக்கை. தென் தமிழகத்தில் 2 நாள் ஆன்மீக சுற்றுப்பயணம் மேற்கொண்டார் ஆந்திர துணை முதலமைச்சர் பவன் கல்யாண். தனி விமானம் மூலம் மதுரை விமான நிலையத்தில் இருந்து திருத்தணி புறப்பட்டு சென்றார். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயம் கொள்ளலாகாது பாப்பா. மோதி மிதித்து விடு பாப்பா,
அவர் முகத்தில் உமிழ்ந்துவிடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் எம் நாடு தொலைக்காட்சியுடன்.